ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வெண்பாவை பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு வந்து இந்த நிஷா வந்து நம்மளுடைய விஜயை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நீங்கள் வந்து 10 நாளில் வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அடுத்து 11வது நாளில் வந்து வெண்பாவை கூட்டிக்கிட்டு நான் அப்ராடுக்கு வந்து கூப்பிட்டு செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து போகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிஷா வந்து சொல்லிட்டு போனதை வந்து யோசிக்கிறாங்க. என்ன இவ வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே கண்டிப்பாக வந்து வெண்பாவை வந்து கூப்பிட்டு போயிடுவாளா நம்மளை வந்து பிரித்து அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் இந்த பாட்டி வந்து ரூமுக்குள்ளே என்ன பேசுகிறேன் பார்த்திங்கன்னா, எப்படி பாட்டி இன்னும் ஒரு 5 நாளில் வந்து எப்படி வந்து நான் விஜயோட மனசை வந்து மாற்றுறது, வெண்பாவோட மனசை வந்து என் பக்கம் வந்து கொண்டு வர்றது, அந்த நிஷா வந்து திடீர்னு வந்து ஜெயிலில் வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாளே நம்ம என்ன தான் வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டி கையில் பார்த்திங்கன்னா செம்ம கோவப்படுறாங்க இந்த ரஞ்சிதா. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க என்ன தான் வந்து கோவப்பட்டாலே நம்மளுடைய நிஷாவுக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து நம்மளுடைய விஜய் சார் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க மாட்டாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் வந்து யோசிக்கிறாருங்க, வெண்பா வந்து எப்போ பாரு மல்லினே வந்து சொல்லிகிட்டு இருக்காளே, வெண்பாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அம்மா வேணும், அதனால் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்தால் தான் கண்டில், அப்படி இல்லைனா வந்து இவங்களுக்கு மத்தியில் வந்து சிக்கிட்டு நம்ம வந்து ரொம்பவுமே வந்து பாடுபட வேண்டியதாக இருக்கும். வெண்பா வந்து நம்மக்கிட்ட வந்து பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் வந்து மல்லியை வந்து நம்முடைய வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா வந்து அப்பா மல்லி அம்மா வந்து எதுக்காக வந்து சொல்லாதே வந்து போயிட்டாங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு வாங்க, நான் வந்து அவங்கள நேரில் வந்து பார்த்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக நம்மளுடைய விஜயும் பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்மளுடைய மல்லிக்கு வந்து கால் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து மொபைலை வந்து எடுக்கிறாங்க. நம்ம வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோமே, நம்ம வந்து எப்படி மறுபடியும் வந்து மூஞ்சி கொடுத்து மல்லிகையில் வந்து பேசுகிறது அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து கஷ்டப்படுறத பார்த்து நம்மளுடைய விஜய் வந்து கால் பண்ணி பேசுகிறாருங்க. இப்படி தான் மல்லி எங்கே இருக்க, நான் உங்ககிட்ட வந்து பேசணும், நீ திரும்ப வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும், வெண்பா வந்து உன்னுடைய நினைப்பாக வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் ஏன் சார் வரணும், நான் தான் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சு வந்துட்டல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம மல்லிக்கு பார்த்திங்கன்னா வெண்பாவோட பாசம், வெண்பா மேலே இருக்கிற பாசம் அப்படியே தாங்க வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இல்லை மல்லி, நீங்கள் வந்து நேரில் வாங்க, நாம் வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் சார் வந்து சொல்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய மல்லியை பார்க்குறதுக்காக வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் நம்மளுடைய வெண்பா வந்து பாசம் மலையை வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பொழியத்தை பார்த்து நம்முடைய விஜய் சாருக்கு வந்து ஆனந்த கண்ணீரே வருதுங்க. வரப்போகிற எபிசோடில் இதை நடக்க போகுது. நம்முடைய மல்லி விஜய் வந்து சரின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.